நேத்து நிஃப்டி 50 ஒரு 41 பாயிண்ட் பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 23,659ல க்ளோஸ் ஆகியிருக்கு. எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1,600 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஐஸ் ஒரு 2,000 கோடி கிட்ட பை பண்ணி மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்து வந்திருக்கு. ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான டீல் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்போனாலும் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் வந்து ஈரானுக்கு வந்து போறாரு. ஸோ இது ரிலேட்டடான மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்ஸ்னால நாஸ்டாக் 100 இன்னைக்கு 1.5% கிட்ட அப்பாகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம்னாலுமே இப்போ வரைக்குமே ஒரு 200 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. இந்த ரிப்போர்ட் ஃபைனலைஸ் ஆகி அது குறித்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாளைக்கு காலையிலக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு நான் கன்சிடர் பண்ண ஒரு பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். இன்னைக்கு ஓவராலாகவே நிஃப்டி பேங்க் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. பட் அதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். பர்சனலாக இங்கே ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேல்யூ அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்கு. புக் வேல்யூக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 ஷேரையுமே அப்பப்போ கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து நான் அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நான் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கிற 3 பேங்க் ஷேர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க். இங்கேயுமே ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பட் ஹெச்டிஎஃப்சி அளவுக்கு வந்து நடக்கலை. புக் வேல்யூ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அங்கே ஒரு கரெக்ஷன் வந்து நடந்துச்சு அப்படின்னா அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு அதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து ஆக்சிஸ் பேங்க். இதோட புக் வேல்யூ வந்து ரெண்டுக்கும் கீழே தான் இருக்குது. பட் ஒரு 1,150 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு அப்படின்னா லாங் டேர்முக்கு ஒரு நல்ல பையாக இருக்கும். இப்போவுமே வேல்யூவேஷன் படி கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. பட் இன்னொரு 100 ரூபா கிட்ட வந்து ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இன்னைக்கு பேங்க்ஸ்லேயே சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஒரு 6%க்கு மேலே அப்பாகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பெருசாக நியூஸ் ரிலேட்டடாக எந்த அப்டேட்டுமே இல்லை. பட் Q4 ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து கொட்டாக் மகேந்திரா பேங்க் 9.9% ஸ்டேக்கை வந்து வாங்குறதுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட எஃபெக்ட்னால இன்னைக்கு சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஒரு 7% கிட்ட அப்பாகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அடுத்து பேங்க் ஸ்டாக்ஸ் தாண்டி இன்னைக்கு நான் கன்சிடர் பண்ண ஒரு பங்கு அப்படின்னா அது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் தான். ஒரு ஷேர் வந்து பை பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஐடிசி ஹோட்டல்ஸை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா குளோபல் லெவலில் ஃபினான்ஷியல் இயர் 27 அப்படிங்கிறது நிறையா டர்புலன்ஸை வந்து பார்த்த ஒரு இயராக இருக்குது. பட் இருந்தாலுமே அந்த ஃபினான்ஷியல் இயர் 27ல் ஐடிசி ஹோட்டல்ஸ் ரெவன்யூலையும் ப்ராஃபிட்டபிலிட்டிலையும் ஒரு ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட்ஸோடு சேர்த்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஜூரி ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் அந்த கம்பெனியை ஐடிசி வந்து அக்யூர் பண்ண போகிறாங்க. அந்த கம்பெனி ஐடிசி ஹோட்டலோட சப்சிடரியாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 175 கோடிக்கு வந்து அந்த கம்பெனியை பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ்க்கு மேலே இருக்குது. இந்தியன் ஹோட்டல்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சீப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் ஹோட்டல்ஸ் ஷேர்ஸில். ஸோ ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து இன்றைக்கி ஒரு குவான்டிட்டி வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத ஐடிசி ஹோட்டல்ஸில் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து நாம் நேற்று வீடியோலேயே ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏர்லி மார்னிங் ட்ரேடில் 7% கிட்ட ஷேர் வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் மார்க்கெட் முடியும் போது 2% அப்பில் வந்து இந்த ஷேரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவுமே வேல்யூவேஷன் படி இது வந்து ஒரு நல்ல பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது. லாங் டேர்முக்கு ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த ரிசல்ட்ஸோடு சேர்த்து ஒரு 1,500 கோடிக்கு கேப்பெக்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 27ல். அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ கைடன்ஸாக 16லேருந்து 19% வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் கைடன்ஸையும் வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஃபார்மா கம்பெனி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது டாக்டர் ரெட்டி. அதில் ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த
டயாபெட்டிஸ்க்கான ஒரு ஓரல் ட்ரக் ஒபிடா அப்படிங்கிற ட்ரக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது டைப் 2 டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு நோய். ஸோ அதுக்கான மருந்துகள் அப்படிங்கிறத டாக்டர் ரெட்டி தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஷேர் வந்து 1% கிட்ட டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுலயுமே ஒரு வேல்யூ இருக்கு. பி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு கம்மியான ஒரு பி ரேஷியோவில் தான் வந்து டாக்டர் ரெட்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாங் டேர்முக்கு இங்கேயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்பப்போ எப்போல்லாம் வந்து நமக்கு வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் 1 2 அப்படிங்கிற மாதிரி இந்த ஷேரையும் வந்து நான் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் டொமஸ்டிக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவங்களோட ரிசல்ட்ஸில் கடந்த ஒரு 2-3 குவார்ட்டராக பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்படிங்கிறது ஜேஎல்ஆரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த ஜேஎல்ஆரில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அமெரிக்காவில் ஸ்டெலண்டிஸ் கூட சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சரில் வந்து வெஹிக்கிள் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜேஎல்ஆர்லேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நடக்கும் பட்சத்தில் அது ஜேஎல்ஆருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதன் மூலமாக அமெரிக்காவில் அவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் அது வந்து யூஸ் ஆகும். அது இன்டைரக்டாக இங்கே டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். நான் முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளும் சரி கமர்ஷியல் வெஹிக்கிளும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து ஐடி கம்பெனிஸ்லேயே கொஞ்சம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா விப்ரோ. ஆக்சுவலி ரீசெண்டாக ஒரு $1 பில்லியன் ஓலம் டீல் அப்படிங்கிற டீலை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மைண்ட்ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனியும் அக்யூர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கம்பெனியோட டேர்ன் அரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு லாங் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஐடி செக்டரில் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு பெருசாக இந்த ஷேரில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நான் வந்து பண்ணலை. ப்ரீவியஸாக அக்குமுலேட் பண்ண கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இப்போதைக்கு அதை மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த குவார்ட்டரில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து டிசிஷன் வந்து நான் மேக் பண்ணோம். அடுத்து ஹெச்சிஎல் டெக் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக எல்லா என்டர்பிரைசஸ் ஐடி என்டர்பிரைசஸ்மே ஏஐ இனிஷியேட்டிவ்ஸ் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அதில் 43% இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஃபெயில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னவா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டேஷனோ டெக்னாலஜி ஆக்சஸோ கிடையாது. பட் டைம் லைனை வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. நாம் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி அதை முடித்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அதில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்துருது. ஸோ நாம் நினச்ச அளவுக்கு குறிப்பிட்ட டைம் லைனுக்குள்ளே அந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து முடிக்க முடியல அப்படிங்கிறதுனால 43% இனிஷியேட்டிவ்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு ஒரியிங் சைனாக வந்து பார்க்கப்படுது. பட் கடந்த ஒரு வாரத்தில் நிஃப்டி ஐடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5% கிட்ட அப்பாகி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கான முக்கியமான காரணம் ஒரு வேல்யூ பையாகவும் வந்து பார்த்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரூபா வந்து நல்லாவே ஃபால் ஆயிருந்தது. ஸோ அதுவுமே இந்த கம்பெனிஸோட ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்க்கு காரணமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து இருக்க ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஐடி எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது 8 வருஷ லோவில் வந்து இருக்குது. ஸோ வெறுமனே 6.7% ஹோல்டிங்ஸ் தான் வந்து ஐடியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 8.2%க்கு மேலே வந்து இருந்துச்சு. ஸோ 1.5% கிட்ட ஐடி எக்ஸ்போஷரை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏஐயோட இம்பேக்ட் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாகவே நிறையா வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. மெட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8000 பேரை குளோபல் லெவலில் நாங்கள் வந்து ஜாப் கட்ஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்லையுமே 15% கார்பரேட் ஃபங்க்ஷன்ஸை வந்து நாங்கள் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக பெரிய பெரிய கம்பெனிஸ் ஜாப் கட்ஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து ஏஐயோட அந்த புஷ்ல வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து டாட்டாவில் அவங்களோட மெயின் ட்ரஸ்டான டாடா ட்ரஸ்ட்டில் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு லீடர்ஷிப் சைடில் வந்து. அதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது அந்த ஷேர்ஸில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பர்ஸில் ஆர்டிகல்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 2024 ஒட்டுமொத்தமாக டாடா கம்பெனிஸோட மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது 10 லட்சம் கோடி வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கவர்னன்ஸில் இருக்க கிளவுட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக எஃப்ஐஎஸ் வந்து அதிகமாக டாடா கம்பெனிஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் அந்த கம்பெனிஸ் மேலே ஃபெய்த் வச்சு அந்த கம்பெனிஸை பை பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கவர்னன்ஸ் இஷ்யூஸ்லாம் வந்து சால்வ் ஆனதுக்கு அப்புறம் எஃப்ஐஎஸ் வந்து திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாம் டாட்டாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணதில் டாட்டாவோட 2 கம்பெனிஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு கம்பெனி அப்படிங்கிறது டாடா கேபிட்டல். தொடர்ந்து 4 செஷனாக இது வந்து கீழே தான் வந்து விழுந்துட்டுருக்கு. இப்போது ஆல் டைம் லோ கிட்ட இருக்குது. பட் இந்த
ஃபினான்ஸ் கம்பெனியோட பிஒஇ ரேஷியோ அப்படிங்கிறது 26.28 இருக்குது. ப்ரைஸ் டு புக் அப்படிங்கிறது 2.8 இருக்குது. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இங்கே ஒரு கரெக்ஷன் நடந்து $275 அப்படிங்கிறது லெவலுக்கு கீழே போச்சு, ப்ரைஸ் டு புக் வந்து 2.5க்கு கீழே போச்சு அப்படின்னா லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல அக்குமுலேஷன் ரேஞ்சாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா டாடா கேபிட்டல் அப்படிங்கிறது எல்லா சைட்லையுமே ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ இருக்கிற ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி. ஸோ அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லாங் டேர்முக்கு ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து டாடா பவர் வந்து இந்தியன் ஆயிலோடு சேர்ந்து அல்ட்ரா ஃபாஸ்ட் இவி சார்ஜிங் ஸ்டேஷனை டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வேல வந்து போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாடா பவர் கம்பெனி இந்த ரிசல்ட்ஸை வந்து Q4ல் நல்லாவே கொடுத்துருந்தாலும் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவங்களோட ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்டை விட ஒன் டைம் பெனிஃபிட்ஸ் மூலமாக கிடைச்ச ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸில் கண்டினியூ பண்ண முடியுமா, அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த ஷேரில் கரெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ வேல்யூவேஷன் கொஞ்சம் கூல் ஆஃப் ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ். நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ எஃப்ஐஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறாங்களா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்கள், ஒரு செபி சர்வேட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.